ஒரு நாள்தான் Hey, who is the dog voice? யாரா அவன்? ஹலோ, நான் சுதர்ஷன் பேசுறேன்ப்பா. பேசிக்கோ. நாளைக்கு என்னப்பா ஃப்ரீயா இருக்கியாப்பா? நான் ரொம்ப பிஸியா தான் இருக்கேன். இல்லப்பா, நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா நாளைக்கும் பிஸியா தான் இருக்கேன். இல்லப்பா, பர்வதமலை போலான்னு பார்த்தேன்ப்பா. பர்வதமலையா? ஆமாப்பா. எனக்கு ஏறினா கால்லாம் வலிக்குண்டா. அப்பா பரவாயில்லப்பா, வாப்பா ஜாலியா போயிட்டு வருவோப்பா. நாளைக்கு நான் பிஸிடா. என்னப்பா வேலை இருக்கு? பிஸிடா, வேலை எல்லாம் கிடையாது, பிஸி. இல்லப்பா, வந்தா அப்படியே ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து விடலான்னு ஜாலியா டூர்லாம் இல்லப்பா. என்னது ட்ரோன் ஷாட்டா? ஆமாப்பா. எத்தனை மணிக்கு வரணும்பா? இல்லப்பா, உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கேப்பா? இல்ல பரவாயில்ல, நான் இப்ப சாமி கும்பிடுறதுல என்னடா பிஸில, நான் கண்டிப்பா வரேன். இல்லப்பா, உங்களுக்கு வேலை இருக்குப்பா, நாங்க நைட்டு தங்க போறோம்ப்பா, அதனால ஒண்ணு கஷ்டமா இல்ல இருக்கும். கண்டிப்பா நைட்டு தங்கணும். ஓகே, தாராளமா தங்கலாம். இல்லப்பா, லக்கேஜ்ல வேற எடுத்துட்டு வரணும்பா, அது உங்களுக்கு வெயிட்டா இருக்குப்பா, ஒரு நாள் முடியுமா தெரியலப்பா. பரவாயில்லடா, நான் தூக்கிட்டு வரடா, எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு வரடா. இல்லப்பா, எனக்கு வேற வெயிட் இருக்குப்பா. இல்லப்பா, வேணாம்பா. என்ன கூட்டு போகடா, நான் வரேன். சரி அது தொலைக்க அதை கூட்டு போறேன். வரல, நாளைக்கு Bye. பார்ப்போம். பாய். ஓகே பாய். ஒரு ட்ரோன் ஷாட்டுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன் இப்படி பாக்குறாரு? The next day. பலமா ஹாய் மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் திரும்பி ஒன்று சேர்ந்துட்டோம். களம் யூடியூபில் இன்ஃப்ளூயன்சரை போட்டு வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து நீ யூடியூபரும் கிடையாது, இன்ஃப்ளூயன்சரும் கிடையாது, நீ ஏடா அதை பற்றி பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, சமீபத்தில் சாஸ்கே கண்டுபிடிச்சி சொன்னது தான் ட்ரெக்கிங். ஸோ ட்ரெக்கிங்காக போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். திருப்பி நம்ம ட்ரோன் பாய் வந்துட்டார் சுதர்சன். இந்த வாட்டி நாங்கள் ஒரு மலை ஏற போகிறோம். அந்த மலைக்கு கன்னி மலையார் ஒருத்தர் வந்திருக்காரு. உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்புறம். என் பேர் விக்னேஸ்வர் ராவ், திருச்சி எடிட்டிங் கிங். ஆமாம், திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. வாழ்க்கையில் ஒரு ட்ரெக்கிங் பண்ணுறேன். அது என்ன மலைன்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காமிப்போம். ஓகே, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஓட தண்ணி வந்துருக்கு. தண்ணி இருக்காது, காலியாக இருக்கும். என்னப்பா ஆரம்பிக்கலாமா? இங்கே ஒரு ஜீவன் இப்போ சின்ன பண்ணமா போகுது. 3வது படிக்கட்டுக்கே மூச்சு விட்டுருச்சு. பர்வதமலை தான் போ. நான் முதல் மாதிரியா ட்ரெக்கிங் ஏறின மலை. மக்களே, வெற்றிகரமாக 100 படிக்கட்டு ஏறிக்கிட்டோம். வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குதால தண்ணி தாக்கம் அதிகமாக எடுக்குது. ஆனால் கொஞ்சம் கம்மியாகவே குடிச்சிட்டு நடந்துட்டுருக்கோம். எங்கள் கூட வந்த கன்னி மலையேற்றர் அங்கே பொறுமையாக வந்துட்டுருக்காரு. படிக்கட்டு ஒரு 25 இருக்கும். படிக்கட்டு ஒரு 3:30க்குள்ளே தாண்டிட்டோன்னா ஏறிடலாம். ப்ரோ, படிக்கட்டை 3:30க்குள்ளே தான் முடிக்கணும். முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், நம்ம ஏறிடலாம். 5 மணிக்கெலாம் ஏறிடலாம். அது மட்டும் தான் கஷ்டம். படிக்கிட்டு தான் கெடுப்போம். மற்றெல்லாம் ஏறதுக்கு ஜாலியாக இருக்கும். பாத்ரூம் போகிறதா போயிட்டு வந்துடுங்க. கம்ப்ரஷன் என்னங்க இதுக்கே கம்ப்ரஷன்லாம் சொல்கிறீங்க? மக்களே, வெற்றிகரமாக 200 படிக்கட்டு தாண்டிட்டோம்.
வரைக்கும் அப்டேட். ஆமாம், எப்படி இருந்தாலும் இந்த சீரீஸில் ஒரு மினிமம் ஒரு 15 வீடியோவாவது போடலான்ற ஒரு முடிவில் இருக்கு. அடுத்த மாதம் ஃபுல்லாக இந்த பருவமலையை தான் எனக்கு கண்டுட்டு வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. 2 3 2 3 எது இதுவா? இது மொதல் வீடியோ தான் அது மக்களே. இந்த வாட்டி நான் ஒரு தமாஸ் பண்ணியிருக்கேன். லோடு கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு பெட்ஷீட்டு, நெக்கு பில்லோ, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதுக்காக தான் அது. ஆமாம், இந்த வாட்டி ஒரு டேரிங்கான, அதாவது என் வாழ்க்கையில் நான் பண்ணதில் டேரிங்கான ஸ்டண்ட் பண்ண போகிறேன். தாறுமாறாக இருக்குது மக்களே. வெளிச்சோர் தான் இந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. வெயிட் பண்ணீங்களா? ஒரு பாரு, நீங்கள் வெயிட் பண்ணீங்களா? நானும் வெயிட் பண்ணேன். ஸோ நீங்கள் நாங்கள் கிளம்பி வந்தது அதுக்கு அதிசயமாக வந்து பிரதோஷம் வேறு. ஆனால் நாங்கள் பிரதோஷம் பார்க்கறதுக்கு வரல. எங்களோட விஷயம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. மக்களே, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இதுதான் ஃபர்ஸ்ட் வியூ ஆஃப் பருவதமலை ஒயில் ட்ரெக்கிங். படி தான் வந்திருக்கோம். வாங்க தினேஷ் ப்ரோ. மக்களே, மணி பார்த்தீங்கன்னா 3:10. ஆனால் நாங்கள் ஒரு 10% தான் ஏறி இருக்கோம். சாயந்தரத்துக்குள்ளே ஏறிடுவோம். போயிடலாம். 600 படிக்கிட்டு வந்திருக்கோம் மக்களே. மணி 3:15 ஆகுது. இன்னும் இப்படியே ஒரு 3/4 மணி நேரம் அவன் படிக்கிற கிராஸ் பண்ணுறதுக்கு. 6 மணிக்குள்ளே போய்டுவோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு வீடியோ எடுக்கிறேன். மக்களே, ஸோ 1263 படிக்கட்டு ஏறிட்டோம். எங்களுக்கு இதுக்கான டைம் பார்த்திங்கன்னா 2:30 ஏற ஆரம்பித்தோம். 3:04 1.5 மணி நேரத்தில் ஏறியிருக்கோம். டெங்கு வர ஆரம்பிச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா இந்த பாறை பாதை இருக்கும், அதுக்கப்புறம் மண் பாதை, அதுக்கப்புறமா கடப்பாறை பாதை. எப்படி பார்த்தாலும் இன்னும் வந்து ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் ஆகிடும். மணி இப்போ 4:10. நாங்கள் ஒரு 6:10 6:30 ஏறிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? சம்பவம் ஆயிட்டேன். தலையோட இங்கே கேதர்கந்தா ட்ரிப்பில் எங்கள் கைடுங்க வாங்க வாங்க பொங்க பொங்கன்னு சொல்லி கூட்டின்னு வந்தாங்க. அதே மாதிரி தலையோட வாப்புறோம் உன்னால் முடியும் அப்படி பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் நடுவில் வந்து குரங்கு நண்பர்கள்லாம் வந்து உட்கார விடாமல் அராஜகம் பண்ணி எங்களை எப்படியோ தள்ளி கூட்டின்னு வந்துட்டாங்க. எங்கள் தலைவர் சுதர்ஷன் தான், நான் விட்டா 1/2 மணி நேரத்தில் ஏறிட்டுருப்பேன், எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்லாம் பில்டப் கொடுத்துருந்தாரு. ஸோ ஆனால் வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:10 ஆகுது. இருட்ட ஆரம்பிச்சிச்சா இல்லை இந்த மரம்லாம் வந்து எங்களை ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணி இருட்டாக்கிடுச்சான்னு தெரியல. பார்ப்போம். அதாவது மக்களே, இப்போ தான் படிக்கட் கிராஸ் பண்ணி நார்மல் பாறை பாதைக்கு வந்துருக்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
கடையெல்லாம் நிறைய கடை காணும். ஸோ வந்து கையில் இருக்கிற 1 பாட்டில் தண்ணி 2 பாட்டில் தண்ணி அது மட்டும் தான் இருக்குது. அதுதான் கடை இருக்குது. தண்ணி ஜூஸு இதெல்லாம் வாங்கிக்கணும். ஏன்னா இன்னும் கூலிங் கிளாஸே போட்டிருக்கான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நார்மல் ஸ்பெக்ஸ் வந்து உள்ளார இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குன்றதுக்காக தான் இதை வச்சு ஓட்டிகிட்ருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாற்றிடுவேன். உட்காந்துருங்க. ஏண்டா நல்லா தானே வந்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. வாங்க 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 வாங்க. சுற்றி வாங்க, இப்படி சுற்றி வாங்க. சுற்றி வாங்க, சுற்றி வாங்க. எப்படியாலும் வாங்க ப்ரோ. எனர்ஜி வேஸ்ட் ஆகும், எனர்ஜி சேவ் பண்ணுங்க. சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும். பார்க்கவே அப்பாவி போல இருக்கும் இவர் விக்னேஷ். திருச்சியிலிருந்து மலை ஏறியே ஆவேன் என்று வந்த இவர் படிக்கட்டு தாண்டது படுக்க வைத்து விட்டனர். அதான் ஊதிக்கிட்டே வராங்க யாரும். சங்கு வேற ஊதுறாங்க. நல்ல டைமிங். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பேல். தூங்க அத்திவேல். இன்னும் மலையே ஏறி முடிக்கல. என்ன 2% இருக்கு மலை ஏறதுக்கு. என்ன அசிங்கப்படுத்தி ஒரு மான மரியாதையா வாழ்ந்தவன் நாடு. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு.